வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பர்சனல் விங். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி அண்ட் ஏஆர் எக்ஸாம் சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு 22/2/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டு சொல்லாமல் இருந்தாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் நோட்டீஸில் என்னைக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷெடியூல் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்னைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலைல கூட நண்பர்கள் ஹோம் கார்டுக்கு எப்போது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. டேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கும் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கும். 2024க்கு பதில் 2023ன்னு இருக்கும். அது வந்து பை மிஸ்டேக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் செல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அது ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டில் விடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள், நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கார்டு மேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி குரூப். இதில் கொடுக்கல, இது கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் மற்றும் டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 16/6/2023ன்னு இருக்கும். அது மிஸ்டேக்கு 2024. ஓகேங்களா, அது நான் உங்களுக்கு ப்ரூஃபோடையே காட்டுறேன். இது உண்மை தான். ஹோம் கார்டு ஃபீமேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டேட்டு தான். மேலுக்கும் அதே டேட்டு தான், ஃபீமேலுக்கும் அதே டேட்டு தான். 16/6/2024 காலை ஃபார்னூன் கொடுத்துருக்காங்க. காலையில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி, இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பரு டேட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/6/2024. இதுலேயும் மிஸ்டேக்காக இருக்குது. இது காலையில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபார்னூன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் பிளானிங் அண்டு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி, இது குரூப் சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நம்பர் டேட்டு பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 14/7/2024. இதுலேயும் மிஸ்டேக்காக இருக்குது. இதை மாற்றிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், வெப்சைட்டில் நான் சேஞ்ச் பண்ணேனே உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஃபார்னூன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி, இது குரூப் சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் டேட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/7/2024 ஃபார்னூன் காலையில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் டிரைவர் கிரேட் 3 ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி குரூப் சி, இது ரெக்ரூட்மெண்ட் நம்பர் டேட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/7/2024 ஆஃப்டர்நூன். ஓகேங்களா, ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டேட்டில் காலையில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் டிரைவர் கிரேட் 3 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28/7/2024 ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி குரூப் சி ரெக்ரூட்மெண்ட் நம்பர் டேட்டு பார்த்துக்குவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 11/8/2024 ஃபார்னூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமான டேட்டு தான். இது வந்து சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதே டேட்லேயும் வைக்க வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் டேட்டு, டைமு அண்டு வெனு, என்றைக்கு நடக்க போகுது, டைமு, அதுக்கப்புறம் எந்த பிளேஸு, எங்கே எக்ஸாம் நடக்குதோ அந்த பிளேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஹோம் கார்டுக்கெலாம் கிரவுண்டு முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் வரும். நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை அந்த வெப்சைட்லேருந்து தான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்.
இது பாருங்கள், டேட் வந்து 22/2/2024 இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆகி வெளியாயிருக்கு. இதற்கு ப்ரூஃப் பார்ப்போமா, வெப்சைட்டில் விட்டுருக்காங்களா இல்லையான்னு. இதற்கு ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், recruitment.poi.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நான் பார்த்தேன். Tentative schedule for competitive written examination for direct recruitment to fill up vacancies in various departments uploadன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணணும் இல்லையா, 2023ன்னு இருக்கும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தற்போது அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ரூஃபுக்காக நான் வந்து இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், ரெக்யூர்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். இது புதுசாக வந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான், அதனால தான் சொல்கிறேன். இப்போ தான் இதை அப்லோட் பண்ணாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. சேஞ்சஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க வெப்சைட்டில். நானும் வெப்சைட்டில் மறுபடியும் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணியிருக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா, இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் சப்ஜெக்ட்ஸ் 2024. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களாம் எக்ஸாமுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் நண்பர்களே. யாரெல்லாம் ஹோம் கார்டு கிரவுண்டு முடிச்சவங்களோ அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் ஆல் த பெஸ்ட், எல்லாருமே நல்லா பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் டேட்டு தள்ளி போயிருக்கு. இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. ஏன்னா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை தரேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.